சோச்சி பயங்கரமாக குளிருதுடா, வாடா வீட்டுக்கு போயிடலாம். அட இருங்க பாட்டி, நான் மொக்கை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு மொக்கையாக போடுறேன், கேட்டு வீட்டுக்கு போகலாம். ஒரு வருஷம் நிம்மதியாக இருந்தேன்டா உன் மொக்கையை கேட்காம. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. சரி சொல்லி தொலை. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மலை இருந்துச்சான். அந்த மலைக்கு நடுவில் ஒரு பங்களா இருந்துச்சான். அந்த பங்களாக்குள்ளே முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா வெறும் பால் பாக்கெட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்களாம். அது ஏன் தெரில சாமி, நீயே சொல்லிடு. ஏன்னா அது பால் அடைஞ்ச பங்களாவா. ஏ சோச்சி, எப்படா இருக்க? நான் சூப்பராக இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் சூப்பராக இருக்கேன்டா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்போ தான் எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு மொக்கையை போட்டு அழுகு வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். கடைக்கு போகிறேன். இன்னும் நீ மொக்கை போடுறது நிறுத்தலையா? இப்போ கூட ஒன்று மைண்டில் இருக்குது, சொல்லவா? இதுதான் தானாக வந்து மாட்டுறதுங்கிறது. சரி சொல்லு. ஒரு ஆள் என்ன பண்ணானா, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போயிட்டு அங்கேருந்து நிறைய பொருள் வாங்கினானா. அவன்கிட்ட 3 பை இருந்துச்சான். அந்த பொருளை எல்லாத்தையும் 2 பையில் போட்டானா. 3ஆவது பையில் மட்டும் எதுவுமே போட முடியலையா. அது ஏன்? என்னவா இருக்கும்? ஏன்னா அது அவனோட தொப்பையா. நல்ல ஜோக்கு, நல்ல ஜோக்கு. பூனைக்கு சரியான பசிடி. ஒரு தட்டில் மீன், ஒரு தட்டில் பால் வச்சுருந்தேன், எதையுமே சாப்பிடல. நீ எதையாச்சும் எடுத்து ஊட்ட வேண்டியதானே? அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாதானே நான் எடுத்து ஊட்ட முடியும். பூனை கண்ணு எது மேலே இருக்குன்னு பாரு, அதை எடுத்து ஊட்டிடு. பூனை கண்ணு நமக்கு மாதிரியே மூக்கு மேலே தான் இருக்கும். சோச்சி, காலையில் அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாடா, அதுக்கு பதில் தெரியாமல் எனக்கு தலையே வலிக்குது. என்ன கேள்வி பாட்டி? என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படியே கண்டுபிடிச்சிருவேன். ஒரு பையன் கஷ்டப்பட்டு பம்பில் தண்ணி அடித்து பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சானா. அப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த பக்கெட்டில் எனத்தையும் ஒன்று போட்டாலாண்டா. அதை போட்டோன்னா தண்ணி பூரா கீழே போயிடுச்சான். எப்படி? பாட்டி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அது இந்த சோச்சிக்கிட்ட பதில சொல்கிற. பக்கெட்டில் ஓட்டையை போட்டிருப்பா பாட்டி. அடக்கடவுளே, இதை சொல்லியிருந்தா காலையில் அந்த பள்ளி முட்டையை நான் வாங்கி தின்றுப்பேனடா. சோச்சி, இன்னைக்கு நான் ஒரு முட்டையை போட போகிறேன். எல்லாத்துக்கும் அண்ணன் தயாராக தான் வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுங்க பாட்டி. பொங்கல் அன்னைக்கு ஒரு வீட்டில் எல்லாரும் விடிய காலையில் வச்சு பானை செங்கல்லாம் வச்சு பொங்கல் வச்சாங்களாம். பொங்கல் அப்படியே பொங்குச்சான். பொங்கின உடனே அப்படியே அந்த பொங்க பானையை எடுத்துக்கிட்டு நேராக தையல் கடைக்கு போயிட்டாங்களாம். அது ஏன்? பொங்கல் பொங்கும்போது பானை எதுவும் உடஞ்சிருச்சா, அதை தைக்கிறதுக்காக போயிருப்பாங்களோ? இது முரட்டு மொக்கையால் இருக்கு. ஐயோ பாட்டி, இதுக்கு ஏன் அடிக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அது தை பொங்கலாம். ஐயோ ஆளை விடுங்க சாமி.